வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜிஎஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. காலையிலேருந்து இன்றைக்கி பரபரப்பாக இருக்குது சோசியல் மீடியாவில். நயன்தாரா கொடுத்த அந்த ஒரு 3 பக்க அறிக்கை. அந்த 3 பக்க அறிக்கைக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல விதமான விவாதங்கள், கருத்துக்கள், எதிர்வினைகள்னு தனுஷை தொடர்ந்து சோசியல் மீடியாவில் எல்லாம் தாக்கிட்டு இருக்காங்க. ஒரு புறம் பார்த்திங்கன்னா தனுஷுக்கு ஆதரவாகவும், இன்னொரு புறம் நயன்தாராவுக்கு ஆதரவாகவும் 2 மாதிரியான நிகழ்வுகள் நடந்துகிட்டு இருக்குது. நம்ம அலசி ஆராய்ஞ்சதில் நம்ம தரப்பில் தலைவர் ஃபேன்ஸாக நம்ம சைடில் எல்லோரும் யோசித்து சில டேட்டாக்களை எடுத்து பேசும்போது பார்த்தா இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் முழுமையாக தனுஷ் சைடு நியாயம் இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் நானுமே சில விஷயங்களை உங்ககிட்ட இதில் பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். 2015 நானும் ரவுடி தான் அப்படிங்கிற ஒரு படத்தை தனுஷ் அவருடைய ஒண்டர்பார் ஃபிலிம்ஸில் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஒண்டர்பார் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா தனுஷ் ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னார்னா, சினிமாவுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க, சினிமாவில் சாதிக்கணும்னு நினைக்கிற சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் வச்சு நல்ல படங்களாக பண்ணணும் அப்படிங்கிறது தான் எனக்கு ஆசை. ஸோ அதுக்காக இந்த நிறுவனம் தொடர்ந்து உழைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார். அதில் பார்த்திங்கன்னா அவர் தரமான படங்களும் சிலதை எடுத்தார். ரொம்ப முக்கியமாக பார்த்திங்கன்னா சிவகார்த்திகேயன் எதிர்நீச்சல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படத்தை கொடுத்தாரு. அவருடைய சிவகார்த்திகேயன் கெரியரில் ஒரு பிரேக் த்ரூவான ஒரு படமாக இருந்துச்சு. அனிருத் மியூசிக்லாம் போட்டு அந்த படத்தை பெருசாக பிஸ்னஸ் பண்ணார். சிவகார்த்திகேயனை வச்சு இவ்வளவு பண்ண முடியும்னு காட்டினார் அன்னைக்கு தனுஷ். அதுக்கப்புறம் 2015 பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி, நயன்தாரா, டைரக்டர் விக்னேஷ் சிவன் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்ததெல்லாம் பெரிய கூத்து. விக்னேஷ் சிவன் பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி சரியான பட வாய்ப்பு, இந்த போடா போடின்னு ஒரு படம் சிம்பு வச்சு இயக்கி ஃப்ளாப் கொடுத்துட்டு வாய்ப்பு இல்லாமல் இருக்கார். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதிக்கு ஆரஞ்சு மிட்டாய், கதை திரைக்கதை இயக்கம்ங்கிற ஒரு படம் இவர் பார்த்திபன் டைரக்ஷனில், இப்படின்னு சில படங்கள் எல்லாமே நடித்து வரிசையாக ஃப்ளாப் ஆகிட்டே இருக்குது படம். பண்ணையார் பத்மி மட்டும் நல்ல ரிவ்யூ, ஆனால் படம் பிஸ்னஸ் ஆகலை. ஸோ இப்படி விஜய் சேதுபதி மார்க்கெட்டு ஒரு பக்கம் அடிபட்டு கிடக்கு. ஸோ அப்போ தனுஷ் இவங்களை எப்படியாவது தூக்கி விடணும்னு ஒரு நல்ல எண்ணத்தில் இவங்களெல்லாம் கூப்பிட்டு கேதர் பண்ணி ஒரு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. நானும் ரவுடி தான் அப்படின்ட்டு விக்னேஷ் சிவனை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. நயன்தாராவது உள்ளே வர்றாங்க. அப்புறம் உள்ளே அனிருத் வர்றாரு. மெயினாக அனிருத் அந்த டைமில் வளர்ந்து வர்றாரு. அவர் படத்துக்கு மியூசிக் போட்டாலே பெரிய பிஸ்னஸ் படத்துக்கு ஆகும்னு தெரிஞ்சு அனிருத்தையும் தனுஷ் உள்ளே கொண்டு வர்றாரு. தன்னுடைய அந்த அனிருத் கூட தான் நெருக்கமாக இருந்தனால அனிருத்தும் உள்ளே வர்றாரு. ஸோ படமும் ஆரம்பிக்கப்படுது. முதல்ல தனுஷ் விக்னேஷ் சிவன் கொடுத்த பட்ஜெட் 6 கோடி. ஸோ இதை வச்சு 6 கோடியில் ஆரம்பிக்கிற படத்தை விக்னேஷ் சிவன் என்ன பண்ணுறாரு, படம் ஆரம்பித்து கொஞ்சம் நாள்லேயே நயன்தாரா கூட லவ் ஆரம்பிச்சுட்டு ஒழுங்காக ஷூட்டிங் பண்ணுறதே கிடையாது. இங்கே எல்லாருமே ஷூட்டிங்கில் ஸ்பாட்டில் எல்லாருமே ரெடியாக இருக்கும்போது 2 பேருமே ஆப்சண்ட் ஆகிடுது. நயன்தாராவும் சரி விக்னேஷ் சிவனும் ஸ்பாட்டுக்கே வர்றதில்லை. இது மாதிரி தொடர்ந்து நிறைய நாட்கள் படத்தை காலையில் ஆரம்பிப்பாங்க. டேரக்டர் இருக்க மாட்டார், ஹீரோயின் இருக்க மாட்டார், என்னத்தை இயக்க முடியும், படம் அன்றைக்கி நின்று போயிடும். இது மாதிரி நிறைய நாட்கள் நடந்திருக்கு. தனுஷும் மிகப்பெரிய அளவில் கோவப்பட்டு ஒரு நாள் விக்னேஷ் சிவனை கடுமையாக திட்டியும் இருக்கார். இதெல்லாம் நடந்திருக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில். அந்த டைமில் இதெல்லாம் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் செய்திகளாக வந்துச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தை ஒரு வழியாக கண்ணாப்பண்ணு பேசி கீசி சண்டை போட்டு முடிச்சிட்டாங்க. 6 கோடியில் ஆரம்பிக்கப்பட்ட படம் முடிவாக வரும்போது எல்லாம் கால்குலேட் பண்ணுறாரு தனுஷ், 16-17 கோடி ரூபாவில் நிற்கிது பட்ஜெட்டு. இவரால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா இவங்களை வச்சு என்ன பிஸ்னஸ் நீங்கள் பண்ண முடியும்? 16 கோடிக்கு படத்தை எடுத்து நீங்கள் திரும்ப அதை 16 கோடிக்கு பிஸ்னஸ் பண்ணுறதுங்கிறது ஆகிற கதையா? ஆகாது. படம் நஷ்டம் அப்படிங்கிறது தனுஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் எடுத்தாச்சு, வெளியிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் ரிலீஸ் பண்ணுறாங்க. படம் நல்ல ரிவ்யூ, நல்லாவே கருத்துக்கள் மக்கள்கிட்ட. படம் ஓடுது. ஆனால் அந்த 16 கோடிக்கு பிஸ்னஸ் ஆகுதா அப்படின்னு கேட்டால் இல்லை. படம் அவங்க என்ன பட்ஜெட் இதில் தனுஷ் ஒரு கால்குலேட் பண்ணார், இவ்வளவு போட்டால் இவ்வளவு வரும் அப்படின்னு நினச்சாரோ அந்த அமௌண்ட்டு தான் வந்துச்சு. ஓவரால் மக்கள் பார்த்தவங்க எல்லாமே படத்தை பாராட்டினாலும் படத்துக்கு தியேட்டருக்கெலாம் வசூல் இல்லை. ஸோ தனுஷ்க்கு கிட்டத்தட்ட அந்த படம் மூலயமா 10 கோடி ரூபாயிலேருந்து 11-12 கோடி வரைக்கும் நஷ்டம் அப்படின்னு அந்த டைமில் பேசப்பட்டுச்சு. அந்த 400 அடிதானுடைய ஆடியோ லான்ச்சு கூட பார்த்திங்கன்னா தனுஷ் வந்திருக்க மாட்டார். அந்த ஆடியோ லான்ச் பழைய ஃபங்க்ஷன் இருக்கும், யூடியூப்பில் தேடிங்கன்னா விக்னேஷ் சிவன், நயன்தாரா எல்லாருமே வந்திருப்பாங்க. தனுஷ் அட்டன் பண்ணியிருக்க மாட்டார். ஸோ அப்போவே அந்த பிரச்சனை. படம் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் இந்த டீமு கூட கான்டாக்ட் இல்லாமல் தனுஷ் விலகிட்டார். ஸோ இந்த 16-17 கோடியை செலவை இழுத்துட்ட அந்த கோவத்திலே தனுஷ் இருந்தார். அதுக்கப்புறம் காலங்கள் ஓடுனுச்சு. நயன்தாரா அந்த விக்னேஷ் சிவன் கூட்டணி மேலே, நயன்தாரா விக்னேஷ் மேலே தனுஷ்க்கு இந்த கோவம் இருந்தால் கூட அதை அவர் வெளிக்காட்டாமல் அவர் வேலையை பார்க்க அவர் போயிட்டார். இவங்க அந்த பக்கம் திருமணம் பண்ணிட்டு இவங்க போயிட்டாங்க. அடுத்து தனுஷுக்கு எங்கே செக் வைக்கிறாருன்னா, இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனை நயன்தாரா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்த தான் நீங்கள் ரொம்ப கவனிக்கணும். நயன்தாரா அவங்களுடைய கல்யாண வீடியோ 30 கோடி ரூபா வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸில் பேசி விற்றதாக சொல்கிறாங்க. 2022 அவங்க திருமணம் நடக்குது 2 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த டைம்லேயே விற்கிறாங்க.
விற்றதுக்கு பிறகு தான் இவங்களுக்கு அந்த நெட்ஃப்ளிக்ஸ் தரப்பில் எங்களுக்கு இந்த மாதிரி ஃபுட்டேஜ்லாம் வேணும், உங்கள் ஸ்டார்டிங்கில் நீங்கள் லவ் பண்ணது, இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் இது எல்லாமே எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி போட்டால் தான் எங்களுக்கு ஆடியன்ஸ்கிட்ட ரீச் பண்ண முடியும்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஒரு ரெக்வஸ்ட் வச்சு நயன்தாரா என்ன பண்ணுறாங்க, சரி ஓகே அப்படின்ட்டு விக்னேஷ் சிவன் நயன்தாராவும் இந்த ஃபிலிம் இந்த படப்பிடிப்பு இருக்குல்ல 400 ரவுடி தான் இடத்துல, அந்த படப்பிடிப்பில் அவங்க லவ் பண்ண அந்த காட்சிகள், அவங்க பேசிக்கிட்டது அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வீடியோவில் எடுத்து ஆட் பண்ணி இவங்க நெட்ஃப்ளிக்ஸ்கிட்ட சேல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. இப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் போயிட்டு தனுஷ்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணுவோம், இது மாதிரி கொடுத்தீங்கன்னா நாங்கள் போட்டு யூஸ் பண்ணிக்குவோம் வெட்டிங்கில் அப்படிங்கிற மாதிரி தனுஷ்கிட்ட கேட்க போக தனுஷ் மறுத்துட்டார். ஏன்னா உங்களால் ஆல்ரெடி எனக்கு 10லேருந்து 12 கோடி வரைக்கும் நஷ்டம், எப்படி நான் அவங்களுக்கு கொடுக்க முடியும், கண்டிப்பாக அது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க சைடு அதை ரிஃப்யூஸ் பண்ணிடுறாங்க. இந்த கேஸ் வரைக்கும் நீதிமன்றம் வரைக்கும் போகுது இந்த கேஸு. தனுஷ்கிட்டேருந்து என்ஓசி வாங்க முடியாமல் நயன்தாரா 2 வருஷமாக, அதாவது நெட்ஃப்ளிக்ஸ் கிட்டேருந்து இந்த அவங்களுடைய ஃபுட்டேஜை கொடுத்து 30-40 கோடி ரூபா வரைக்கும் நயன்தாரா பணத்தை வாங்கிக்கிட்டு திரும்ப அதை நெட்ஃப்ளிக்ஸால் அதை வெளியிட முடியலை ஆன்லைனில். 2-3 வருஷமாக நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்து கத்துறாங்க, இவ்வளோ பணத்தை கொடுத்துட்டு ஒரு கல்யாணம் ஆகி உடனே வீடியோ போஸ்ட் பண்ணால் தானே அந்த ரீச். அவங்க பிளான் பண்ணது 2 வாரத்தில் போஸ்ட் பண்ணலாங்கிறது நெட்ஃப்ளிக்ஸோட பிளானு. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸால் அதை 2 வருஷமாக போஸ்ட் பண்ண முடியலை. ஸோ இதுக்கு தனுஷ் வச்ச ஃபுல் ஸ்டாப்னால இவங்களும் நயன்தாரா என்னென்னமோ பண்ணி பார்த்தாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சூப்பர் ஸ்டாரை வச்செல்லாம் பேசி பார்த்தாங்க. அதுதான் ரொம்ப ஹைலைட் ஆகிடும். அந்த அவங்க மேரேஜுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டாரை கூப்பிட்ருப்பாங்க. ரஜினி சார் தான் வந்து தாலி வரைக்கும் எடுத்து கொடுத்துருப்பாப்புல. அதுக்கு பின்னாடியும் பார்த்தீங்கன்னா ரஜினி சார் சொன்னார்னா தனுஷ் கேட்பார் அப்படிங்கிற பிளானில் ரஜினி சாரையும் உள்ளே இழுத்துருப்பாங்க. ஆனால் தலைவர் வந்து தெளிவாக சொல்லிட்டாராம், நான் வந்தது மேரேஜுக்கு, நீங்கள் கூப்பிட்டீங்க அழைச்சிங்க, அந்த மரியாதைக்கு வந்தேன், அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை, அவருடைய பொருளுக்காக தனுஷ் சொந்தம் கொண்டாடுறாரு, ஸோ இதுக்குள்ளே என்னை இழுக்காதீங்கன்னு சொல்லி தலைவர் ஒதுங்கிட்டார். ஏன்னா அதுதான் தலைவருடைய குணம். அவர் கூலி படத்துலையுமே இளையராஜா கூட இஷ்யூ வந்துச்சு. அந்த கூலி படத்தில் டிஸ்கோன்னு ஒரு சாங்கை யூஸ் பண்ணியிருப்பாங்க, இளையராஜா காப்பிரைட் கொடுத்தாரு. அதுக்குமே தலைவர் சொன்ன தெளிவான பதில், அது அவங்களுடைய சொந்த பிரச்சனை, நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு. ஏன்னா இளையராஜாவோட தலைவருக்கு ரொம்ப நெருக்கமான நட்பு. ராஜா சார்கிட்ட ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை தலைவர் பேசினாலே அந்த பிரச்சனை தீந்துடும். ஆனால் அதில் ஈடுபடலை அவர். ஏன்னா அது ரெண்டு பேருக்குள்ளே உள்ள பிரச்சனை நம்ம தலையிடக்கூடாதுன்னு இதே தான் நயன்தாராட்டையும் சொல்லி அந்த விஷயத்துலேருந்தே தலைவர் வந்து விலகிட்டார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிரச்சனை இப்படியே தொடர்ந்துக்கிட்டு இருக்கும்போது தான் மீண்டும் என்ன பண்ணுறாங்க, ஒரு வழியாக இதை கல்யாண ஃபுட்டேஜ்னு ரிலீஸ் பண்ணால் பிரச்சனை, இதுக்கு பிறகு 2 வருஷம் கழிச்சு கல்யாண ஃபுட்டேஜ்னு ரிலீஸ் பண்ணால் யாரும் நெட்ஃப்ளிக்ஸில் இனிமேல் பாப்பா, இதை பேசாமல் ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரி நயன்தாரா வந்து சினிமாக்குள்ளே வந்தது எப்படி, லவ் பண்ணது எப்படி, குழந்தை பெற்றது எப்படி, இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி இந்த வீடியோ அந்த கல்யாண வீடியோங்கிறத மாற்றி நயன்தாராவுடைய சொந்த வாழ்க்கைன்ற ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணி ரிலீஸ் பண்ண நெட்ஃப்ளிக்ஸு 2 வருஷம் கழிச்சு முடிவு பண்ணி ஒரு ட்ரெய்லரும் விட்டாங்க ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செகண்ட் கிளிப்பிங் ஒன்று இருக்கும். அந்த நயன்தாரா விக்னேஷ் சிவன் வந்து 400 ரவுடி தான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்து அந்த ஒரு கிளிப்பிங், அதை என்னுடைய அலோடு இல்லாமல் எப்படி நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், ஆல்ரெடி நான் உங்களை அது என்னுடைய கிளிப்பிங் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ஓசி நான் கொடுக்கல, அப்படி இருந்தும் இந்த ட்ரெய்லரில் நீங்கள் எப்படி அந்த 3 செகண்ட் வீடியோ போடலான்னு சொல்லி தனுஷ் தரப்பு இப்போ மீண்டும் நோட்டீஸ் நயன்தாராவுக்கும் நெட்ஃப்ளிக்ஸுக்கும் கொடுத்தது தான். நயன்தாரா இவ்வளோ பெரிய அளவில் நேற்று கொந்தளிச்சு போய் இன்னைக்கு காலையில் அறிக்கை கொடுத்துருக்காங்க. இதில் யார் மேலே தப்புன்னு பார்த்தா முழுமையாக இது நயன்தாராவுடைய தவறு. முதல் தவறு என்னென்னா, அவர் என்ஓசி தரலை அப்படின்னா அந்த ஃபுட்டேஜை நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது. என்னுடைய படம் சம்மந்தப்பட்ட 1.5 பார் படம் தயாரித்து அந்த 400 ரவுடி தான் கிளிப்பிங்கோ சாங்கே எதுவுமே அவங்க கல்யாண வீடியோவில் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்ன பிறகும் அவங்களுடைய இந்த டாக்குமெண்ட்ரியில் ஃபுட்டேஜ் அவங்க யூஸ் பண்ணது மிகப்பெரிய தவறு. ஏன்னா அதோடைய உரிமையாளர் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு மறுத்த பிறகும் அவங்களுடைய அனுமதியே இல்லாமல் ஒரு நிறுவனத்திட்ட பணம் வாங்கிட்டு யூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி தனுஷே நீங்கள் ப்ளேம் பண்ணுறதுங்கிறது எந்த விதத்தில் நியாயம்? தனுஷை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஆரம்ப கட்டத்தில் விக்னேஷ் சிவனுக்கு வாய்ப்பு கொடுத்து அவரை ஒரு பெரிய லெவலில் கொண்டு வரணும்னு நினச்சி அவர் எல்லா உதவிகளும் பண்ணார். இதே அந்த டைமில் 2015-16 காலகட்டத்திலே பார்த்திங்கன்னா இவர் ட்வீட்லேயே போட்டிருப்பார் விக்னேஷ் சிவன். ஸோ என்னை நம்பி இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தனுஷ் சார்னு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நயன்தாராவுக்குமே அவர் ஆரம்ப கட்டத்தில் நிறையா ஹெல்ப்லாம் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இன்றைக்கி ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்துட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணி லாபம் பார்க்கணுங்கிறதுக்காக இன்னொருத்தர் பேரை அசிங்கப்படுத்துறதுங்கிறது ஒரு நியாயமான செயலே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேனே, நெட்ஃப்ளிக்ஸில் 30 கோடி ரூபா வரைக்கும் இந்த திருமண வீடியோ இவங்க கொடுத்து அதை வந்து மக்கள் வேறு சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கணுமா. அது வந்து யாராவது நெட்ஃப்ளிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அதில் நீங்கள் மந்த்லியோ இல்லை இயர்லி பேக்கோ போட்டிருந்தீங்கன்னா அவங்கெல்லாம் தான் பார்க்கலாம், எல்லோரும் போயெல்லாம் பார்த்துட முடியாது ஃப்ரீயாக. ஏன்னா அவங்க 30 கோடிக்கு வரைக்கும் நெட்ஃப்ளிக்ஸ் வாங்கிடுச்சு. இதே நயன்தாரா அவர்கள் வந்து நினச்சா ஃப்ரீயாக வந்து யூடியூப்பில் அந்த கல்யாண வீடியோவை போடலாம். எல்லோரும் ஏழை மக்கள், அந்த நெட்ஃப்ளிக்ஸ்லாம் இல்லாத, அமேசான்லாம் இல்லாத மக்கள் யார் வேணாலும் பார்த்துக்கலாம்ல. ஆனால் பண்ண மாட்டாங்க. ஏன்னா
இது ஒரு வியாபாரம். இதே வியாபாரத்தை தனுஷ் பண்ணனா இவங்களுக்கு கோவம் வருது. அதாவது உங்கள் வீடியோவை வந்து நீங்கள் பணம் கட்டினா தான் பார்க்கணும்னு சொல்கிறீங்க. தனுஷ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னுடைய ப்ராடக்ட்டு நீ காசு கொடுத்து வாங்கிக்க, யூஸ் பண்ணிக்கங்கிறாரு. ஆனால் இவங்க காசு கொடுக்க முடியாதுன்னு நிற்கிறாங்க. அந்த ஈகோ கிளாஸ் தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை. ஸோ இந்த விதத்தில் தனுஷ் சைடில் பார்த்திங்கன்னா நிறையாவே நியாயங்கள் இருக்குது. ஆனால் தனுஷ் அவர்கள் இது வரைக்கும் அவர் சைட்லேருந்து இன்னும் எந்த பதில் அறிக்கைகளும் வரல. அவர் எங்கேயோ ஷூட்டிங்கில் வெளிநாட்டில் பிஸியாக இருக்காராம். இந்த நிலையில் நாளை பத்திரிகையாளர்கள் சந்தித்து நயன்தாரா அவர்கள் மேலும் இது சம்மந்தமான நிறையா விளக்கங்களும் என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்ல போகிறாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க கொடுத்த அறிக்கை அவங்க என்ன நினச்சாங்கன்னா, நமக்கு சப்போர்ட்டாக இந்த சோசியல் மீடியாவில் எல்லோரும் இருப்பான்னு நினச்சாங்க. ஆனால் பேக் ஃபயர் ஆகி இன்றைக்கி எல்லாருமே தனுஷ்க்கு ஆதரவாக நின்றுக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ரொம்பவே நமக்கே ஷாக்கிங்காகவும் இருந்துச்சு, ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. நியாயத்து பக்கம் எல்லோரும் நிற்கிறாங்க அப்படின்னு. இந்த நயன்தாரா பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வியாபாரின்னு தான் சொல்லணும். இவங்க வந்து இன்றைக்கி சொல்கிறாங்க, நானே சொந்த காலில் வந்தேன், தனுஷ் வந்து பேக்ரவுண்டில் வந்தார், அவருடைய அண்ணனுடைய பேக்ரவுண்டில் வந்தார், அப்பாவுடைய பேக்ரவுண்டில் வந்தார் அப்படின்னு. அவர் யாருடைய பேக்ரவுண்டில் வந்தாலும் அவருடைய சொந்த முயற்சினால தான் நீ நிற்கிறாரு. ஆரம்ப கட்டத்தில் 2-3 படங்கள் அவங்க கொடுத்தா கூட அதன் பிறகு இப்போ வந்த படங்கள் வரைக்குமே தனுஷ் தன்னை யாருன்னு அவராக ப்ரூவ் பண்ணி தான் இந்த இடத்துல ஹாலிவுட் இன்றைக்கி பாலிவுட் எல்லாத்துலேயுமே போய் கால் தடம் பதிச்சிருக்காரு. அவருடைய சொந்த வாழ்க்கையெல்லாம் போய் இந்த 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகளை இழுத்து பேசுகிறதுங்கிறது ரொம்ப இதே தனுஷ் அவர்கள் திரும்ப ஒரு அறிக்கை கொடுக்குறாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க லெட்டர் பேரில் ஸ்டாப்பில் என்ன போடுறாங்க, பிரதர் ஆஃப் செல்வராகவன், சன் ஆஃப் கஸ்தூரி ராஜா அப்படிங்கிற மாதிரி அறிக்கை கொடுக்குறாங்க. இதே தனுஷ் அவர்கள் நாளைக்கு வந்து எக்ஸ் லவர் ஆஃப் பிரபுதேவா, எக்ஸ் லவர் ஆஃப் சிம்புன்னு சொல்லி தனுஷ் தரப்புலேருந்து ஒரு அறிக்கையை காட்டமாக கொடுக்குறாருன்னு வச்சுக்கோமே, தாங்குவாங்களா நயன்தாரா அவர்கள்? ஏன்னா உங்களுடைய பின்புல வாழ்க்கை என்னங்கிறது இங்கே இருக்கிற எல்லாருக்குமே, தமிழ் திரையுலகத்தில் இருக்கவங்களும் சினிமா ஆடியன்ஸுக்கு தெரியும். பிரபுதேவாவோட மனைவி என்னமா கதறினாங்க, அவங்க வந்து நீதிமன்றத்தில் போய் எப்படி அழுதாங்க, மீடியா முன்னாடி எப்படி அழுதாங்க, என் கணவரை என்கிட்டேருந்து பிரித்து வச்சுருக்காங்க நயன்தாரான்னு சொல்லி பிரபுதேவாவோடைய மனைவி அந்த அழுத வீடியோக்கெல்லாம் இன்றைக்கி யூடியூப்பில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்தெந்த விதத்தில் என்னென்ன மாதிரி சிலம்பரசனை நீங்கள் எப்படி ஏமாத்துனீங்க, நடிகர் சிலம்பரசனை இப்படிங்கிற உங்கள் சொந்த வாழ்க்கைக்குள்ளே போனால் இன்னும் பல கேவலமான விஷயங்கள்லாம் வரும். ரொம்ப குறிப்பாக சொன்னால் நயன்தாரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜை நான் சொல்லி இந்த இடத்துல வீடியோ முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா நயன்தாரா ஐயாங்கிற ஒரு படத்தில் அறிமுகமாகி அந்த படம் நல்லா ஹிட் ஆனிச்சு. ஆனால் பெரிய வாய்ப்புகள் இல்லை. அந்த டயத்தில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் வந்து சந்திரமுகியில் ஒரு வாய்ப்பு தராங்க. நான் அன்றைக்கி ரஜினி சாருடைய மார்க்கெட்டுக்கு எந்த நடிகை வேணாலும் நடிக்க கூப்பிட்டுருக்கலாம், நயன்தாரா கொடுக்குறாங்க வாய்ப்பு. அதை யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி அவங்களுடைய திறமை தான் அவங்க மேலே வந்துட்டாங்க. அதெல்லாம் நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவங்களுடைய திறமையை யூஸ் பண்ணி மேலே வர்றாங்க. மேலே அப்போ கூட பார்த்திங்கன்னா சந்திரமுகிக்கு 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருது. மார்க்கெட்டே பெருசாக இல்லை அதுக்கு நடுவில். சந்திரமுகியை முடிச்சுட்டு அடுத்த படம் இந்த சிவகாசியில் விஜய் கூட ஒரு பாட்டுக்கு ஆடுவாங்க. அதில் கூட அவங்க தன்னை எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ஜோடிடா கூட ஆடுடாங்கிற மாதிரி ஒரு வரியும் இருக்கும். அன்றைக்கி வந்து அவங்க ரஜினி பட ஹீரோயின் சொல்லி தான் இந்த கோலிவுட்லேயே அவங்களுக்கு மார்க்கெட்டே. ரஜினி படத்துக்கூட ரஜினி சார் கூட நடித்த ஹீரோயின்ப்பா, ரஜினி சார் கூட நடித்த ஹீரோயின் தான் எல்லா நடிகர்களும் அன்றைக்கி நயன்தாரா கால்ஷீட்டை பிடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருந்தாங்க. ஸோ அப்படி தான் அவங்களுக்கு மிகப்பெரிய அடையாளம் கோலிவுட்டில் கிடச்சிச்சு. அந்த ரஜினி சார் அடுத்து தர்பார், அண்ணாத்தைன்னு 2 படங்களில் இவங்களை கமிட் பண்ணுறாங்க. கமிட் பண்ணி படங்களும் நல்லபடியாக ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஆடியோ லான்ச்சுக்கு போய் கூப்பிட்றாங்க இவங்களை, அண்ணாத்தையும் தர்பாருக்கும். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, என் வேலை படம் நடிக்கிறது மட்டும்தான், ஆடியோ லான்ச்சு வர்றதோ படத்தை ப்ரொமோட் பண்ணுறதோ என் வேலை கிடையாது, அதுக்கு நான் வர முடியாது அப்படின்னு சொல்லி காட்டமாக சொல்லிட்டாங்க. சம்பளம் வாங்கிட்டால் படம் நடித்து கொடுத்துட்டேன், என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி யார் ஆரம்ப கட்டத்தில் இவங்களுக்கு மிகப்பெரிய அளவு தான் உதவி செஞ்ச ரஜினி சாருடைய படத்துடைய ஆடியோ லான்ச்சுக்கு வாங்கன்னு போய் கூப்பிடும்போது இந்த மாதிரி ஒரு பதிலை கொடுத்தாங்க. ரஜினி சாரும் சரி விட்டுருங்க, வரலனா விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபங்க்ஷன் நடந்துச்சு. நீங்கள் பார்த்துருக்கலாம் யூடியூப்லேயும், நீங்கள் தேடிங்கன்னா இருக்கும். நயன்தாராலாம் இருக்க மாட்டாங்க அந்த ஃபங்க்ஷனில். ரஜினி சார், டேரக்டர் இவங்களாம் இருப்பாங்க. அதாவது அடுத்தவங்க பணம் போட்டு ஒரு ப்ராடக்ட் பண்ணால் இவங்க வரமாட்டாங்க. இன்றைக்கி நெட்ஃப்ளிக்ஸில் இவங்க விற்ற படத்துக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னோடனே ஒட்டுமொத்த மீடியாவையும் சோசியல் மீடியாவையும் கூப்பிட்டு, நான் ஒரு பெண்ணுங்கிறதுனால வந்து எனக்கு எதிராக இவ்வளோ பேர் பண்ணுறாங்க, நான் சொந்த காலில் வந்ததுனால இவ்வளோ பேர் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த பெண் போர்வைக்குள்ளே போயிட்டு தனுஷ் மேலே ப்ளேம் பண்ணுறது எந்த விதத்தில் நியாயம்? நீங்கள் இந்த தமிழ் திரையுலகத்துக்கும் நீங்கள் நடித்த படத்துக்கும் உங்களை நம்பி பணம் போட்ட தயாரிப்பாளருக்கும் எந்த விதத்துலையா உண்மையாக இருந்திருக்கிறீங்களா? ரொம்ப குறிப்பாக எல்ஐசிங்கிற படமே இவங்க ஹஸ்பண்ட் விக்னேஸ்வரன் எடுத்துகிட்டு இருக்கார்ல, இந்த படத்துடைய தலைப்பை இன்னொரு டேரக்டர்லேருந்து திருநது. அந்த டேரக்டர் வேறு போகிற அறிக்கை கொடுத்துருக்காரு. தனுஷ் மாதிரி ஆளுங்கள்கிட்ட வந்து 2 வருஷமாக நீங்கள் காத்திருக்கிறீங்க, உங்கள் வேலை ஆகலை, அவங்களாம் பெரிய பின்புலத்தில் உள்ளவங்க, என்ன மாதிரி சாதாரண இயக்குனருடைய படத்தலைப்பு எல்ஐசிங்கிற திருடிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி வேதனைப்பட்டு அவரும் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு ஒரு இயக்குனர். இதுக்குள்ளே என்ன பிரச்சனை நடக்குதுங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். உங்களுடைய கருத்து, நீங்கள் இதில் யார் பக்கம் நியாயம் என்னங்கிறத கீழே தெரிவிங்க. இல்லை மேற்கொண்டு ஏதாவது விட்டுருந்தாலும் அதையும் நீங்கள் தெரியப்படுத்துங்க, நான் படிக்கிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நிறைய விஷயத்த பேசுவோம்.